பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாள் பங்குனி உத்திரம் எனப்படுகிறது. இது தெய்வங்களின் திருமண நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் தன் கையில் உள்ள ஞானவேலால் அசுரனான சூரபத்மனை வதம் செய்தார். பிறகு அவனை முழுவதுமாக அழிக்காமல் அவனது ஆணவத்தை அடக்கி ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் மாற்றிக்கொண்டார். அசுரர்களின் பிடியிலிருந்து தங்களை காத்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்த தெய்வேந்திரன் விரும்பினார். அதற்கு கைமாறாக தனது மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணம் முடித்துக் கொடுக்க முன்வந்தார். முருகன் தெய்வானை திருமணம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவதான திருப்பரங்குன்றத்தில் மிக விமரிசையாக நடைபெற்றது. நாள் பங்குனி மாத உத்திர நட்சத்திரமன்று இந்த திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் சிவபெருமான், பார்வதி தேவி, மகாவிஷ்ணு மற்றும் 30 முக்கோடி தேவர்களும் கலந்து கொண்டு ஆசி வழங்கினர். தெய்வானை கிரியாசக்தி. ஆன்மீக ரீதியாக முருகனின் இரு மனைவிகளும் வெவ்வேறு நிலைகளை குறிக்கின்றனர். தெய்வானை இவர் கிரியாசக்தியை குறிக்கிறார், அதாவது முறைப்படி தேவர்களின் மகளாக வளர்ந்து முருகனை மணந்தவர். இது ஆன்மா இறைவனை அடையும் ஒரு நேர்மையான பாதையை குறிக்கிறது. வள்ளி இவர் இச்சாசக்தியை குறிக்கிறார், வேடர் குலத்தில் பிறந்து வளர்ந்தவர். இது இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையிலான தீவிரமான அன்பு, அதாவது பக்தியை குறிக்கிறது. வழிபாட்டு முறைகள். பங்குனி உத்திரமன்று முருகன் கோயில்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகள். திருக்கல்யாண உற்சவம். எல்லா முருகன் கோயில்களிலும் தெய்வானை முருகன் கல்யாணம் கோலாகலமாக நடக்கும். காவடி எடுத்தல். பழனி போன்ற தலங்களில் பக்தர்கள் காவடி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். பாத யாத்திரை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மைல் தூரம் நடந்து சென்று முருகனை தரிசிப்பார்கள். குறிப்பு: இந்த நாளில் முருகனை மட்டுமின்றி சிவபார்வதி திருமணமும் ராமர் சீதை திருமணமும் பல இடங்களில் கொண்டாடப்படுகிறது. இது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் திருமண தடைகள் நீங்கவும் உகந்த நாளாக நம்பப்படுகிறது.